ஹலோ மாமிஸ், சாலிட்ஸ் வித்வுட் ஸ்ட்ரெஸ் சீரீஸ்ல டே 5. இன்னைக்கு என்ன ஃபுட் பார்த்துடலாமா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு மக்கானா பவுடர், அதோட ஆப்பிள் பியூரி. மக்கானா பவுடரோட ஃபுல் ரெசிபி டே 4லயே நான் போட்டிருப்பேன், அதை செக் பண்ணி பாருங்க. மக்கானா பவுடரோட ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி ஆப்பிள் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்து ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஃபீட் பண்ணிட்டேன். லஞ்சுக்கு சொரக்காய் எடுத்திருக்கேன். சொரக்காவை கட் பண்ணி நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்து மேஷ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு 7 month பேபிக்கு மிக்சரில் அரைச்சி கொடுக்காம மேஷ் பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரியே சாப்பிட கொடுக்கும்போது அவங்கள சீட்டட் பொசிஷனில் உட்கார வச்சு சாப்பாடு கொடுங்க. இன்கேஸ் அவங்களே சாப்பிட ட்ரை பண்ணுறாங்கன்னா மெஸ் ஆகும்னு அலோவ் பண்ணாமலாம் விட்டுறாதீங்க. அவங்கள சாப்பிட்றதுக்கு என்கரேஜ் பண்ணுங்க. இன்கேஸ் உங்கள் பேபி ஏதாவது ஃபுட்டை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம சால்ட் ஆட் பண்ணி உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துருங்க. அதே ஃபுட்டை ஒரு 2 weeksக்கு அப்புறம் மறுபடியும் ரிப்பீட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டின்னருக்கு நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருந்த ஹோம்மேட் சர்லாக்கோட இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ தான் கொடுக்க போகிறேன். இதை நல்லா துருவி எடுத்து ஸ்டீம் பண்ணி மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஹோம்மேட் சர்லாக்கோட ரெசிபியை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. இதை ஒரு 2 ஸ்பூன் எடுத்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி மேஷ் பண்ணி வச்சிருந்த ஸ்வீட் பொட்டேட்டோவோட சேர்த்துடலாம். இதை டின்னருக்கு கொடுத்து இன்னைக்கு டேவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். உங்கள் எல்லாரையும் நான் டே 6ல் பார்க்குறேன். பாய்.